அத்தைக்கு உடம்பு சரியில்லாத இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே, இந்த நேரத்துல இதெல்லாம் தேவைதானா? அது சரி, எப்ப தேவைங்கிற? அத்தைக்கு நல்லபடியா குணமாகட்டுங்க. குணமே ஆகாம போயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்ப காலம் பூராவே என்ன பிரம்மச்சாரியாவே இருக்க சொல்றியா? என்ன நீ சரியான பைத்தியக்காரியா இருக்கிய? இந்த இளமை இருக்கே, ஒவ்வொரு வினாடியும். சரிங்க, நமக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே, எனக்கு உணர்ச்சின்னு ஒண்ணு இருக்கே. இப்ப என்னதான் சொல்றீங்க? நான் நினைச்சது நடந்தே ஆகணும். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ எங்க இடம் கொடுக்கறாங்களோ அங்க போறேன். நீயா? உங்க அப்பா மாதிரியே நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்தேன். ஆனா நீ அவரையும் மிஞ்சிட்ட. என்ன அவருக்கு திருட தெரியாதுப்பா. என்ன திருடுற அளவு கொண்டு வந்து விட்டதே நீங்கதான். நானா? ஆமா, அந்தந்த வயசுல அவங்க அனுபவிக்கட்டுமே ஃப்ரீயா விட்டு நான் ஏன் திருட போறேன்? குடும்பத்துக்கு தலைவியா இருந்துட்டா மட்டும் போதாதுமா, புள்ளங்க மனசையும் தெரிஞ்சு நடக்கணும். புரிஞ்சுதா? ஏண்டா, நேத்து பிறந்த கழுத நீ எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லி தரியா? ஒத்துக்க மாட்டியே. அதனாலதான் கடவுள் உன்னை நடக்க விடாமலேயே பண்ணிட்டான். பேசுப்பா, பேசு. நீ குழந்தையா இருக்கும்போது 2 வயசாயும் உனக்கு நடக்க வரல. உன்னுடைய நடை அழக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனை கோயிலுக்கு நான் நடையா நடந்திருக்கேன் தெரியுமா? அந்த தாயை பார்த்து தெய்வம் உன்னை நடக்க விடாம பண்ணிட்டான்னு சொல்றியா? நான் செத்தாரிய மூத்திரம் வைக்காது. எனக்கு பிறந்தது 2 தான் நினைச்சிட்டு போறேன். போடா வெளியே. ஆமா, ஓ மக சுரேஷ் ஓ நெக்லஸ் திருடிட்டு போய் தேவடி அவுட்ல கொடுத்துட்டு ஆண்டாள் தெருவே கதின்னு கிடக்குறான். தாராட்டி சீராட்டி வளர்த்திய உன் இன்னொரு சில மகன் அவன் 2ஆம் நம்பர் சராய கடையில 1ஆம் நம்பர் குடிக்காரனா கிடக்குறான். நான் ஒருத்தனாவது இந்த வீட்டுல இருக்கிறேன்னு நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா நீ என்னையும் வெளியே போக சொல்லிட்ட. போற, நீ கூப்பிட்டாலும் திரும்பி வர மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வாழ்க்கையில எவ்வளவோ போராடி போராடி களைச்சு போயிட்டேன். ஆரம்பத்திலேயே என் புருஷன் கண்டிச்சிருக்கணும். நான் கண்டிக்க தவறிட்டேன். அதோட விளைவுதான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு இருக்கேன். இந்த சோதனை எங்களுக்கெல்லாம் தேவதாத்த, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம். அதனோட விளைவத்தான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சி இல்லைங்கிற உண்மை
எனக்கு ஏற்கனவே தெரியும். இதையும் ஒரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டா இதனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சிட்டேன். அத்தை, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டீங்க. இப்போ நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்க போறோம். தாயே, முத்தாளம்மா, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க அத்தையை கைவிட்டுடாத. அவங்க எப்படியாவது எழுந்து நடக்கணும். அதுக்காக நடக்க போற உன் திருவிழாவில நெருப்பு குழி போட்டு தீ மிதிச்சு நாங்க நடக்க போறோம். உங்களுக்கு குணமாகிற வரைக்கும் நாங்க அந்த கோயிலை விட்டு வரப்போறது இல்ல. அவளாச்சு நாங்களாச்சு, ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறோம். எனக்காக அம்மாவோட போராடுறதை விட என் பிள்ளைங்களோட போராடி அவங்கள திருத்தி எப்படியாவது இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துங்க. முதல்ல அதை செய்யறோம். அத்தை, வாங்கடி. அது பாத்தீங்களா, வீட்டுக்கே வருதில்ல. சாராய கடையே கதி. ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்றபடி செய். யோ, எங்கேயா நான் கேட்ட மசால் வடை? நீங்க கையில வச்சிருக்கீங்களா, அதான் மசால் வடை. இது ஏன் மசால் வடைங்கிற? மசால் வடை தான் நீளம் மறைக்கியா? ஏயா, நான் குடிச்சிருக்காங்க எனக்கு ஏமாத்திரியா? யோ, இதாயா நீங்க தான் உருப்புறதே இல்ல. நான் எவ்வளவு குடிச்சாலும் ரெடியா இருப்பேன். ஆமா, இதுல ஒரு ஓட்டை இருந்துச்சு, எங்க? அது உளுந்த வடைங்க. பாரியா, பழையபடி ஏமாத்துறாயா? இது ஏமாத்துறையா? பழையபடி ஏமாத்துறா. ஜீவிதா வாந்தி எடுக்காத, ஜீவிதா வாந்தி எடுக்காத. ஜீவிதா, ஜீவிதா, மாமா என்ன இதெல்லாம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வீக் பாடி அவுட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க செய்யறது நல்லா இல்ல. இப்படி வாங்கி கொடுத்து கேட்கலாமா? நீ கேட்டா வாங்கி கொடுக்கணும், அவ கேட்டா வாங்கி கொடுக்க கூடாதா? நான் பொது மனுஷன், நான் ஆம்பளை குடிக்கலாம், அவ பொம்பளை குடிச்சா என்ன ஆகுது? என்ன ஆகும்? ஆம்பளை குடிச்சா அரை வீடு வேகும், பொம்பளை குடிச்சா முழு வீடு வேகும். வாடுவேன், எப்படிதான் வேகுதுன்னு பாப்போம். இது அடுப்பு இல்லாமலே வேகும். அப்படியா? அவன் கொஞ்சம் மரியாதைய வீட்டுக்கு போறியா இல்லையா? நாம மாட்டேன். புருஷைய வழியோ அவள்தான் பொண்டாட்டியும், அவதான் கருப்பு கரசே. எல்லாரும் சிரிக்கிறாங்களே. சிரிக்கிறாங்களா? சிரிக்கிடுத, நல்லா சிரிக்கிட்டு மாப்பிள. அவங்க ஊரே சிரிக்குது, குடும்பத்தோட மாயவே போகுது. மரியாதைய போறியா இல்லையா? மரியாதைய நீ மரியாதையா? நான் புடிச்ச சொல்றேன் கேளு. நான் பொண்டாட்டி சொல்றேன் கேளு. சாவிட. சூதாட்டத்துல ஜெயிச்சா லட்சாதிபதி ஆக போற. உழைச்சு சம்பாதிக்கணும் நினையா, அப்பதான் நீ உருப்பிடுவ. உன் உபதேசம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஜாக்பாட் எடுத்துங்கிற நம்பிக்கை. இந்த மாதிரி வெறித்தனம் உங்க அப்பாவுக்கு இருந்ததுனாலதான் அந்த காலத்திலே உங்க வீடு ஏலத்துக்கு போச்சு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வாயா. எனக்கு வர்ற நல்ல நேரத்தை நீ தடுக்காத. என் உயிரே போனாலும் சரி, இனிமே உங்களை நான் ரேசாட விட மாட்டேன். அம்மா, நான் கூட இவரை நம்பித்தான் என் பொண்டாட்டி தாலியை வித்து பணம் கொண்டாந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுருமா. ஐயோ, குடிகாரனுக்கு வழிகாட்ட பைத்தியக்காரன் வந்த மாதிரி நீ வேற வந்துட்டியா? போய் அவன் வேலையை பாத்துக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போலாம். 4 பேருக்கு மத்தியில நடு ரோட்ல என்ன கேவலப்படுத்துறீ? உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்க பண்ணோம்? குழந்தை குட்டிகளை பட்டி போட்டுட்டு பொண்டாட்டி தாலியை கூட வித்து சூதாடுறீங்களே, உங்க வர்க்கம் தான் வெக்க பண்ணோம். ஏண்டி ராட்சசி சேட்ட கத்துற? உன்ன மாதிரி மத்த பொண்ணுங்க நடு ரோட் வரைக்கும் வந்து கத்துறாளுங்க. என்ன மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் இப்படி போராடாம விட்டு வச்சதுனாலதான் நீங்க எல்லாம் கெட்டு குட்டி சவரா போறீங்க. இப்ப நீ மரியாதையா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? சத்தம் போடு. வாயண்ணா, போடி சத்தம். வாயண்ணா, உன்னை விட போறேன். அப்படியா? நீ எதுக்கா? உங்க சந்தோஷத்துக்காக தான் வந்தேன். என்னடி சொல்ற? வைர நெக்லஸ் கொண்டு வந்து போட்டீங்கல்ல, அதே மாதிரி வளையல் அது இதுன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாதான் அவ உங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பா. இல்லன்னா வெளியே அனுப்பிடுவா. அதனால எனக்கும் ஒரு பெரிய பணக்காரனா பாருங்க, நான் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் அவளுக்கு நகையா வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏண்டி என்ன அவமானப்படுத்த வாங்கி வந்த? இல்லைங்க, உங்க மானத்தை காப்பாத்தத்தான் வந்தேன். அந்த காலத்துல உங்க அப்பா இருந்த சொத்தையும் குடும்ப கௌரவத்தையும் ஏலத்துல விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மா இரவும் பகலும் தான் ரத்தத்தை விட்டு படாத பாடுபட்டு உங்களை எல்லாம் வளர்த்தாங்க, நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த தாய் இன்னைக்கு கை கால் விளங்காம நடமாட முடியாத நிலைமையில பச்சை தண்ணி குடுக்க கூட பக்கத்துல ஆள் இல்லாம அனாதையா கிடக்குறாங்க.
அவங்க நெக்லஸ் கொண்டு வந்து இவளுக்கு போட்டு சொகத்தை அனுபவிக்கிறியே, அந்த மகராசியோட மனசு நோந்தா உனக்கு நரகத்தை விட கேவலமான இடம் இல்லையா கிடைக்கும்? அப்படி ஒரு தண்டனை என் புருஷனுக்கு வரக்கூடாது. உனக்காக என்ன நான் அர்ப்பணிச்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த தாயோட மனசை மட்டும் நோக வைக்காதீங்க, நோக வைக்காதீங்க. ஏண்டி இங்க என்ன ஒப்பாரி வைக்க வந்த? போடி வெளியே. என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதாண்டி நானும் இருப்பேன். மரியாதையா வெளியே போடி. போமாட்டேன். போகலன்னா செருப்பை கழட்டி அடிப்பேன். இறைவா, என் ஆசைகளுக்கும் பலவீனங்களுக்கும் என் பிள்ளைங்களையே பயன்படுத்தி அவங்களுக்கு நான் தவறான வழியை காட்டிட்டேன். உயிரை விட மேலான என் மனைவியோட அன்பு கட்டளைய நான் அலட்சியப்படுத்திட்டேன். இன்னைக்கு அவளை எழுந்து நடமாட முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். எனக்கு என்ன தண்டனை பண்ணாலும் கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அவ குணமாகணும், எழுந்து நடமாடணும். அதுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்க. கடவுளே, என் ஜோதியை காப்பாத்தையா, என் ஜோதியை காப்பாத்தையா, என் ஜோதியை காப்பாத்தையா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடக்கும் ரகசியத்தை இன்னும் எவரும் அறியல. பெருகி வரும் மனித குலம் உலகிலே, பெருகி வரும் மனித குலம் உலகிலே எதற்கு பிறக்குதென்று இதுவரைக்கும் புரியல. ஓ, பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியல. மற்றவரும் பிரிவுதானம்மா. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் வேறுதானம்மா. பெற்றவரும் மற்றவரும் பிரிவுதானம்மா. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் வேறுதானம்மா. உற்ற பொருள் செல்வம் எல்லாம் சொந்தமேதம்மா. உற்ற பொருள் செல்வம் எல்லாம் சொந்தமேதம்மா. இந்த உலகத்திலே எல்லாம் உனக்கு இரவல் தானம்மா. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே மனம் பெரிய பெரிய கனவு கண்டது முடியல. வாழ்வதற்கும் தாழ்வதற்கும் நடுவிலே விதி வருவதெந்த உருவத்திலோ தெரியலே. ஓ
அம்மா, இப்பவாவது சொல்லு, என்னை எதுக்கா இங்க கூட்டிட்டு வந்த? சொல்றேன். சக்கரவர்த்தி நான் தான் சம்பந்தம் பேசுறேன். சம்பந்தமா? யார் நீ? உன் பொண்டாட்டிய கடத்திட்டு வந்தவன். அட பாவி, என் மனைவி உனக்கு என்ன கெடுதல் செஞ்சா? உன் பொண்டாட்டி ஒண்ணும் துரோகம் பண்ணல, உன் மருமக 3 பேர் தான் துரோகம் பண்ணாளுங்க. என்னடா சொல்ற? இது வரைக்கும் அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். அதை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. ஏய் சக்கரவர்த்தி, அம்மன் கோயில் தெருவில் இருக்க பங்களாவுல 10வது மாடியில இருப்பேன். பணத்தோட வந்தேனா உன் பொண்டாட்டிய உயிரோட கூட்டிட்டு போகலாம். போலீஸோட வந்த உன் பொண்டாட்டி பணத்தை தான் பார்ப்பேன். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதிர்ச்சியில கைகால் போன மாதிரி குண்டடிப்பட்ட அதிர்ச்சியில மறுபடியும் கைகால் குணமாயிடுச்சு.